ஒரு மலாய்க்காரங்க மேரேஜுக்கு வந்திருந்தோம். நீ எதுக்குப்பா இந்த பக்கம் வந்தேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். ஆமாங்க, மலாய்க்காரங்க கல்யாணம்னு சொல்லி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட வந்தோம். உள்ள என்ட்ரி ஆனோடனே கிஃப்ட் கையில வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமா மலாய்க்காரங்க மேரேஜ் அட்டெண்ட் பண்றதுனால இது என்ன ஏரியா அது என்ன ஏரியான்னு என் பொண்டாட்டி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது சாப்பிடுற அறைன்னு சொல்லி என் பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அங்க இருந்த ஐட்டம்ல நான்வெஜ்ஜா தேடி தேடி வச்சிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி சாம்பார் ஊத்திட்டு இருந்தா. சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? அதுக்குள்ள இந்த பக்கம் மாப்பிளையும் பொண்ணு வந்து கேக் கட் பண்ணாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு நான் என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் வேற ரொம்ப பிரச்சனையா இருந்தது. இந்த பக்கம் ஸ்பூன் எல்லாம் மாத்தி பார்த்தா ஒண்ணு வேலைக்கு ஆகல. அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க என்ன வேணா பண்ணீங்க, என்ன இதுல இருந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே டிசர்ட் சாப்பிட வந்துட்டோம். இதுக்கு பேர் செண்டோல்ங்க. உண்மையிலே நல்ல ஸ்வீட்டா டேஸ்டா இருக்கும். ஆனா அங்க என்ன நடந்ததுன்னே புரியல. அதுல இருந்து ஒரு ஸ்பூன் கூட வாயில வைக்க முடியல. அந்த அளவுக்கு உப்பா இருந்தது. எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து இதை சாப்பிட சொன்னா கூட என்னால முடியாதுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் முத விஷயம் இது. எனக்கு நிறைய உப்பு சாப்பிட்டுட்டா அதுக்காக ஒரு கவிதை சொல்லலாம்னு இருக்காங்க. உப்புக்காக காந்தி போனார் தண்டி, அவரு திரும்பி வரவனா குத்தானா வண்டி.